ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிஎம் கப்புள்ஸ். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா, 78வது வருட சுதந்திர தின விழா. இந்த சுதந்திர தின விழாவை பாரத பிரதமர் எல்லார் வீட்லேயும் கொடியேற்றி எல்லாம் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோம், அதாவது கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வீட்லேயும் வருஷம் கொடி ஏற்றுறாங்க. இத்தனை வருஷமாக நம்ம சேனல் எதுவும் ஓப்பன் பண்ணாலும் ரிவீல் பண்ணலை. இந்த வருஷம் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கொடியை ஒரு கோல் வச்சு நட்டுறாங்க எல்லார் வீட்லேயுமே. அந்தமாரி பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு கொம்பு வச்சு ப்ராப்பராக கயிறு மூலமாக நம்ம கயிறு மூலமாக கொடியை எப்பயும் போல் ஏற்றணும். ஸோ அதுதான் இருக்கிற ப்ரொசீஜரு. அதேமாரி ஒரு சிலர் நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட நட்டுடுறாங்க. ஸோ ஒரு நாள் கழித்து கொடி இறக்குறாங்க. அந்தமாதிரி பண்ணக்கூடாது. காலையில் சூரிய உதயம் டைமில் ஏற்றிட்டு மாலையில் சூரிய மறைவு இறக்கணும் கொடியை. அதுதான் ப்ரொசீஜரு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு கொம்பு ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம கொடியை கட்டி ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் எப்படி ஏற்றுறாங்களோ அதேமாரி தான் நம்ம வீட்டில் எப்பயுமே ஏற்றுறது. ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கோலம் போட்டு ஸோ அதுக்குன்னு தனியாக கொம்பு நட்டுருக்கோம். ஓகேங்களா, கொம்பு நட்டுருக்கோம். ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கொடியில் மலர்களை 3 வகையான மலர், நம்ம வீட்டிலே பூத்த 3 வகையான மலர், அந்த மலர் நம்ம அதில் போட்டு கொடி கட்டுறோம். ஃபஸ்ட்டு பூ அதில் போட்டுருக்கோம். பரவாயில்ல போடணுமா? போட்டுக்குங்க. தான் கட்டணும். அப்படியே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஜஸ்ட் அது அவுற மாதிரி ஒரு கட்டு போட்டாலே போதும். அப்படி வச்சு கட்டிக்கணும். இனிப்பு வழங்குறதுக்காக போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க போகலாம். கல்பனா, இந்த சாக்லேட் எடுத்துக்கோங்கக்கா. கல்பனா அண்ணா யோசிச்சு இல்லை. சரி, நான் மிட்டாய் எடுத்து
இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சாக்லேட் வச்சாச்சு.